பார்வதிக்கு தலைவாரி சுத்தம் பண்ணி விடுறாங்க சரசு. பால் பால் காய்ச்சல்லாம் என்ன சொல்லு பால் இன்னைக்கு பால் காய்ச்சலன்றீங்களா வீட்டுக்கு பால் காய்ச்சலன்றீங்களா? நாங்கள் வந்து பால் காய்ச்சி அப்போ ஜபம் வைக்கிறோம் ஒரு நாளைக்கு. சரியா? என்னைக்கு வைக்கலாம்? அடுத்த வாரம் வைக்கலாமா? சரி. பால் காய்ச்சி ஜப கூட்டம் வைக்கணுமா? சொல்லவே இல்லை. நீங்கள் வெள்ளை வேறு அடிக்கணும், வந்துக்கலாம் பெயிண்ட் அடிக்கணும், சுண்ணாம்பு வாங்கி தரேன், அடிச்சிடுறீங்களா நீங்களே? ஆ அடிக்கலாமே பொம்பளைங்களாம் எவ்வளோ ஐயாலாம் கூட அடிக்கலாமே. நான் கூட அடிப்பேண்ணே, நான் கூட அடிப்பேன் நல்லா. நீ அடிக்க மாட்டா? வாங்கி கொடுத்தா அடிச்சு தரியா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிறப்பா? முடியுமா முடியாதா? ஏதாவது நான் டிப்ஸ் என்ன காசு கொடுக்குறேன். நீ வந்து வெளில வாங்கி தரேன். சுனோசின் சுண்ணாம்பு ஒயிட் சிமெண்ட் ஏதாவது ப்ரஷ் இருக்குது தரீங்களா? அதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. நம்ம பசங்களை கற்றுக் கொடுத்துருக்கு சொல்ல அங்கேயே கலைக்கு கூட எடுத்துன்னு வந்துடலாம், தூக்கின்னு வந்துடலாம். பண்ணிடுறியா? ஊருக்கு போயிட்டாங்கம்மா. சாப்பாடு சாப்பாடு எடுத்தாந்தீங்களா இல்லையா? சாப்பாடு போயிட்டு சாப்பாடு இல்லாம வந்துட்டீங்க. அவ்வளவு சாப்பாடு இருந்தது இல்ல அங்க போனீங்களா? அப்ப கூட சாப்பாடு எடுக்கலையா? அவ்வளவு இருக்குதே. என்ன நீங்க நீங்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது. போய் சாப்பாடு அந்த ஐயா இருக்காரு அவர்கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்துக்கணும். நீங்க புரிகிறதா? இந்த வீட்டிற்கு முழுவதும் மனநிலை சரியில்லாத வீடு. ஒரு வயசான அப்பா இருக்கிறார், அவர் ஏதாவது வேலை செய்கிறார். இந்த வீடு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படியோ ஓட்டுன்னு ஒரு வீடு. ஒயிட் வாஷ் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களோடு கூட இருக்கிறார். இவர்களை சந்திப்பது இறைவனை சந்திப்பதற்கு சமம். வேத வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. என்னை இவருடைய பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் தேவ ஆவியானவர் இவர்களை ஆறுதல் படுத்துகிறார். நம்மை விட மிகவும் வறுமையான கூட்டுக்குள்ளாக இவர்கள் இருக்கிறார்கள். நாமும் அநேக வசதிகள் வைத்து கொண்டு கூட மிகவும் கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நம்முடைய போராட்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகளை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். மற்றடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. பார்வதிமா, பார்வதி இங்கே பாருங்க, சூப்பராக தலை வாட்டிங்க. அந்த பக்கம் வாருங்க, அந்த பக்கம் கட்டி விடுங்க. வந்த பிறகு தான் நீங்கள் வந்து அதுக்கு தலை வாரி விட்டீங்க. மூங்கழி சோத்திரம். அதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, சின்ன சின்ன சந்தோஷம். அசிங்கமாக இருந்தால் அதுக்கு மனநிலைமையில பாதிக்கப்படும். தலையில் வாரிக்கிட்டு கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் அது தன்னையே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். அதுக்கும் நம்மளும் ஒரு மனுஷங்கிற ஒரு நிலைமை உண்டாகும், புரியும். அப்படி தான் இவங்கெல்லாம் சரிப்படுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் யாருமே உதவாதவங்க, தள்ளப்பட்டவங்க கிடையாது. எவ்வளோ பேர் இது உயிரை மாய்த்து கொள்கிறாங்க நல்லாக்கிறவங்களாம். இவங்கெல்லாம் கவலை மறந்து இருப்பதற்கு ஏதோ ஒன்று எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் இவங்க யாரும் நம்ம தள்ளத்தக்கவர்கள்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த அம்மாவுக்கு வயிற்றில் கட்டி வேதனையோடு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் முகத்தில் ஒரு சிரிப்பு. அவங்களுக்கு ஒரு பயம், வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்களோன்னு. ஐயா வந்து காது சுத்தமாக 100% காது கேட்காது. தம்பி விக்னேஷ் வந்துக்கிறார் கூட, என் கூட துணைக்கு வீடு சந்திக்க. அவர் தான் பெயிண்ட் அடிக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். உதவி செய்வாருன்னு நினைக்கிறேன். நானும் வந்து அடிக்கிறேன் கூட, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த பாவம் இவங்களுக்கு தான் நம்மளால் முடிஞ்சது செய்வோம். நான் சீப்பாக அங்கே கிடச்சா வாங்கிட்டு வந்து தரேன். ஒயிட் சிமெண்ட்டு, சுண்ணாம்பு, ஏதாவது பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷு. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்.